ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் கொலைச்சாவல் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபீல் குட் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ கலையரசன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பார். இதற்காக நேர்த்திக்கடனுக்காக காட்டுக்குள்ளே இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு போய் சேவலை அறுக்கணும், பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போயிட்டுருப்பாங்க. இவருடைய ஒய்ஃப் படத்துடைய ஹீரோயின் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப பார்த்து பக்குவமாக கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் அப்படி இப்படின்ட்டு நிறையா இதெல்லாம் வரும். இவங்க எப்படி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் ஹீரோயினுடைய அப்பா, அவங்க அண்ணன் இவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படியாவது கலையரசனையும் தன்னுடைய பொண்ணையும் எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ளார பெரிய பெரிய ஆயுதத்தோடு அப்படியே வந்துட்டுருப்பாங்க. இவங்க கரெக்டாக கோயிலுக்கு போய் சாமி விடுவாங்க, அவங்க வருவாங்க. இப்போ இறுதியில் இவங்ககிட்டருந்து எப்படி நம்ம கலையரசன் அவங்க ஃபேமிலி எப்படி தப்பிக்குது, உண்மையிலேயே அங்கே நடந்தது என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் செம்மையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பதபதக்க வச்சுருக்காங்க. ஆணவ கொலைகள் பற்றி இந்த படத்தில் டைரக்டர் நல்லாவே சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் கலையரசன் அவங்களுடைய கேரக்டர் நல்லா உருவாகிக்கிறாங்க. படத்துடைய ஹீரோயினுடைய இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃப்ளாஷ்பேக் காட்சியில் அவங்க லவ் பண்ணுற விதம், அதுக்கப்புறம் இப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிற காட்சிகள் நல்லாயிருக்கு. படத்தில் நிறைய கேரக்டர்ஸில் இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தையே காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய டைலாக் டெலிவரி அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. எமோஷனல் ஓரளவுக்கு நல்லாவே கரெக்டாக இருக்குது. கடைசி கிளைமேக்ஸில் எப்படியாவது தன்னோட ஒய்ஃபையும் அவங்களுடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் போராடுற சீன்ஸ்லாம் நமக்கு கண்ணில் தண்ணி வர வைக்குது. அந்தளவுக்கு எமோஷனல் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீனில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரில. தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்காங்க இவங்க. ஃபஸ்ட் ஆஃப் படம் போது ரொம்ப பொறுமை வேணும். கொஞ்சம் டயலாக்லாம் விட்டுட்டு கொஞ்சம் செயலில் காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச போல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.